அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூல் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேசஸும் ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அதுக்குள்ளே வருதுங்கிறத பார்ப்போம். இன்டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கேஸ் அதனோட முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸோடு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4னால் என்ன, இதில் என்ன மாதிரியான கேசஸ் உள்ளே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சூட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஒரு லிஸ்ட்டு மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா சர்வீஸ் மேட்டர்லாம் என்னெல்லாம் வருது. இப்போ ஒரு சில பேர் அட்வொகேட்ஸ் கிட்டேயோ இல்லை ஒரு சில சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்டே போனீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் மேட்ரு மட்டும் தாங்க மேக்ஸிமம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் நாங்கள் ஃபேமிலி கேசஸ் மட்டும் தாங்க பார்க்குறோம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நாங்கள் கஸ்டடி கேஸ் தாங்க பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு, எத்தனை நாளுக்குள்ளே இந்த கேசஸை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற பற்றின ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் என்ன அப்படின்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டோட போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் அந்த போயிட்டு என்னெல்லாம் ஆக்ட் ரூல்ஸ் இருக்குன்னா இது தனியாக போட்டிருப்பாங்க. இதோடைய பெயர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோடைய பெயர் என்னென்னா தமிழ்நாடு கேஸ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இன் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் ரூல்ஸ் 2007. சரிங்களா? இது முக்கியமான ஒரு ரூல்ஸு. இந்த ரூலில் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அந்த 10 ரூல்ஸ் மேக்ஸிமம் சிபிசியில் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சம்மன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே சேம் தான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த ட்ராக் 1ல் வரக்கூடிய கேசஸ் எல்லாமே 9 months 9 மாதங்களில் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடணும், முடிச்சு வச்சிடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பர்டிகுலர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா ஷால் என்டியூர் டு டிஸ்போஸ் த கேசஸ் வித்தின் த டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க நான் சொல்லக்கூடிய கேசஸ் எல்லாமே 9 months 9 மாதங்களில் முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ட்ராக் 1 அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ ட்ராக் 1 அப்படிங்கிறது இவங்க என்னெல்லாம் கேட்டகரைஸ், சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸு என்னெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் கேஸ் இது பற்றி நம்ம ஒவ்வொரு இந்த டாபிக் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். அதோடைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குங்கிறத பற்றி தனிப்பட்ட முறையில் போடுவோம். சரிங்களா? இப்போதைக்கு கவனிச்சிக்கோங்க. மெயின்டெனன்ஸ் கேஸ் ட்ராக் 1ல் வரக்கூடியது டோட்டலாக 15 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ், சைல்டு கஸ்டடி கேசஸ், தேர்டு கேசஸ் ரிலேட்டிங் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கார்டியன் அண்ட் வார்ட்ஸ், நாலாவது அடாப்ஷன் கேசஸ், 5 கேசஸ் ரிலேட்டிங் டு த விசிட்டிங் ரைட்ஸ், பார்க்கக்கூடிய விசிட்டிங் ரைட்ஸ், 6 ஓபிஸ் ரிலேட்டிங் டு லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு சில ஒரிஜினல் அந்த பெட்டிஷன் கேசஸ்லாம் ரிலேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வரும். அப்புறம் சக்சஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ் ஓபிஸ் கேஸு. அடுத்தடுத்து யாருக்கு அந்த இது வருது, வகைரா வருது அந்த அப்படிங்கிற பற்றின கேசஸ். ரெண்ட் கண்ட்ரோல் ஓபிஸ். 9th சிவில் மிஸ்லனியஸ் அப்பீல்ஸ். 10 ரெண்ட் கண்ட்ரோல் அப்பீல்ஸ். 11th மணி சூட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் காசஸ் சூட்ஸ், ரெக்கவரி ஆஃப் ரெண்ட். ஸோ மணி சூட்ஸ் அப்படின்னா 11th மணி சூட்டு, அது ஸ்மால் காசஸ் சூட்ஸாகவும் இருந்தாலும் சரி, ரெக்கவரி ஆஃப் ரெண்ட்டாக இருந்தாலும் சரி உள்ளடங்கும். 12th மென்டல் ஹெல்த் ஓபிஸ். 13th ட்ரான்ஸ்ஃபர் ஓபிஸ். 14 ஓபிஸ் பை இண்டிஜென்ட் பர்சன். அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல ஓபிஸ் இன்ஃபார்மா பப்பிட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15th இஎஸ்ஐ ஓபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 முக்கியமான கேசஸ் வெரைட்டிஸை ட்ராக் 1ல் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் 1ல் இப்போ நான் லிஸ்ட் பண்ணது எல்லாமே 9 months 9 மாதத்தில் இவங்க கேஸை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்ளை ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சப்பார்டினேட் கோர்ட்னு சொல்லக்கூடிய இடங்களில் இதுதான், இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க சப்பார்டினேட் கோர்ட்ஸில் எல்லா இடங்களும். சரிங்களா? இப்போ தீஸ் ரூல்ஸ் ஷால் அப்ளை டு ஆல் சூட்ஸ், எல்லா சூட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அண்ட் சிவில் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்ளை ஆகும். பிஃபோர் எங்கே அப்படின்னா சப்பார்டினேட் சிவில் கோர்ட்ஸ்
சபார்டினேட் சிவில் கோர்ட்ஸ், அதே மாதிரி ட்ரிபியூனல்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஹைகோர்ட். ஹைகோர்ட்டு கீழே என்னெல்லாம் இருக்கிறதோ கோர்ட்டுக்கெல்லாம் இருக்குதோ கீழ்கோர்ட்டுலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து சபார்டினேட் டெஃபினேஷனுக்குள்ளே வரும். ஸோ திஸ் ரூல்ஸ் ஷால் கம் இன் ஃபோர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் தி பப்ளிகேஷன் அஃபிஷியல் கெசெட்டில் இது கொடுத்துட்டனால இது அமலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ். சரிங்களா? சரி, இப்போது இந்த ரூல்ஸில் ட்ராக் 1 பற்றி பார்த்தாச்சு. இப்போ ட்ராக் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ட்ராக் 2ல் லிஸ்ட் பண்ண கேசஸ் எல்லாத்தையும் எத்தனை மாதங்களில் டிஸ்போஸ் பண்ணி முடிச்சு வச்சிடணுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் டோட்டலாக வந்து பி அப்படின்னு சொல்ல ட்ராக் 2 வந்து 9 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. இது இந்த 9 முக்கியமான இந்த கேசஸும் வந்து எப்படின்னா 12 months, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சு வச்சிடணும். ட்ராக் 2ல் வரக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து 1 yearக்குள்ளே கேஸை முடிச்சு வச்சிடணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கேசஸ், அதாவது இது வந்து செஞ்சு வைங்க, கொடுத்ததை வந்து நீங்கள் அமல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ். எக்ஸப்ட் தோஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் இம்மூவபிள்ஸ், இது வந்து ஒரு சில தவிர்க்கக்கூடிய ஒரு சில சொல்லி அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களோ இல்லை வந்து சேல் ஆஃப் இம்மூவபிள்ஸ், அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து சொல்லலாம். அசையா சொத்தாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன் கேசஸ். ஆல் மேட்ரிமோனியல் கேசஸ், குடும்ப வழக்குகள், அதாவது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேமிலி கேசஸ் சொன்னாலும் அதான் மேட்ரிமோனியல் கேசஸ். தேர்டு வந்து இஜெக்ட்மெண்ட் சூட்ஸ்னு சொல்கிறாங்க, இஜெக்ட்மெண்ட் சூட்ஸ். ஃபோர்த்து வந்து ஆல் இன்ஜெக்ஷன் சூட்ஸ், ஒரு டெம்பரவரியாக ஒரு இன்ஜெக்ஷன் நீங்கள் வாங்கலாம், இல்லை மேண்டேட்ரியான ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கலாம், இல்லை பர்மனண்ட்டான ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கலாம், அதாவது நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா. சரிங்களா? ஸோ ஆல் இன்ஜெக்ஷன் சூட்ஸ், டெம்பரவரியோ இல்லை அந்த மேண்டேட்ரியோ இல்லை பர்மனண்ட்டாக இருக்க எல்லா சூட்ஸும் வந்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எம்ஏசிடி ஓபிஸ். சிக்ஸ்த்து வந்து எல்ஏஓபிஸ். செவன்த் வந்து எஸ்எஃப்சி ஓபிஸ். எயித்து வந்து ஆர்பிட்ரேஷன் ஓபிஸ். நைன்த்து வந்து ஓபிஸ் அண்டர் பப்ளிக் ப்ரிமைசஸ் ஆக்ட். ஸோ அந்த 9 முக்கியமான கேசஸ் எல்லாமே ட்ராக் 2ல் வருது. இந்த ட்ராக் 2ல் வரக்கூடிய கேசஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 12 monthsக்குள்ளே முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸீட் ஆகாமல் முடிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா ட்ராக் 3 அண்ட் ட்ராக் 4. ட்ராக் 3 அண்ட் ட்ராக் 4ல் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராக் 3ல் வந்து 14 இருக்குது. ட்ராக் 4ல் என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த சச் அதர் மேட்டர்ஸ் நாட் இன்க்ளூடட். ட்ராக் 1லேயோ ட்ராக் 3லேயோ சொல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ராக் 4ல் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதான் ட்ராக் 4. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ராக் 3யும் ட்ராக் 4 எத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 months, அதாவது 2 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான கேசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து சீல கொடுத்துருவோம், லிஸ்ட் ஆஃப் கேசஸ் டு பி டெல்ட் அண்டர் ட்ராக் 3. என்னென்னா பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் சூட், பிரித்து வைங்கன்னு சொல்லுவாங்களே, இடங்களை வந்து பிரித்து பார்ட்டிஷன், சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பார்ட்டிஷன் சூட்ஸ். 2 வந்து சூட் சீக்கிங் டிக்ளரேஷன் கேஸ் சூட்ஸ் எல்லாமே ட்ராக் 3ல் வரும். தேர்டு வந்து என்ன சொன்னால் சூட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் அவங்களுக்கு நோட்டில் வந்து ப்ரோ நோட்லேயோ இல்லை ஏதோ வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டரில் எழுதி கொடுத்துட்டாங்க, ஆனால் இவங்க செயல்படுத்தாமல் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேசஸ், அதுக்கு தனியாக ஆக்ட் இருக்குது. ஃபோர்த் வந்து சூட்ஸ் ஃபார் பொசெஷன். ஸோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் அதே இடத்துல நம்ம தங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய பொசெஷன் நம்ம தான். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க சூட்ஸ் ஃபார் பொசெஷன் கேசஸ். ஃபிஃப்த்து வந்து அப்பீல்ஸ் அதர் தென் சிஎம்ஏஸ் அண்ட் ஆர்சிஏஎஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்பீல்ஸ் அதர் தென், இதை தவிர்த்து சிஎம்ஏயும் ஆர்சியும் தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா அப்பீல்ஸும். சூட்ஸ் ஃபார் டேமேஜஸ், பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் வந்து சூட்ஸ் ஃபார் டேமேஜஸ். 7th வந்து ஈஸ்மெண்ட்ரி சூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ட்ராக் 3ல் வரும். 8 வந்து கேசஸ் ரிலேட்டிங் டு த ட்ரேட்மார்க்கு, பாசிங் ஆஃப் காப்பிரைட் பேட்டன்ஸ். ஸோ நிறைய பேர் காப்பிரைட் ரைட்ஸை பற்றி யூடியூப்பில் வந்து நிறைய விழிப்புணர்வுகள் இருக்குது. ஸோ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, உங்களுக்கு நிறைய ஒரு கடையோ ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமாக நீங்கள் செய்யக்கூடிய டிசைன்ஸ்,
பேட்டன் வாங்குறது, அதை பாசிங் ஆஃப் இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஆக்ட்டு. ஐபிஆரில் ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் நம்முடைய பாஸ்ட் வீடியோஸில். ஸோ அதுலேயும் கிட்டத்தட்ட இது மிங்கிள்டாக வரக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ் தான் இது. ஸோ 9th வந்து ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறாங்க கேசஸ் ரிலேட்டிங் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10th வந்து ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேசஸ், 11th வந்து இன்சால்வன்சி கேசஸ், 12th வந்து சூட்ஸ் ஃபார் அக்கவுண்ட்ஸ், 13th வந்து ஆல் அதர் கேட்டகரி ஆஃப் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் அதர் தென் த ஒன் மென்ஷன் அண்டர் ட்ராக் 2. அதாவது ஆல் அதர் கேட்டகரி ஆஃப் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் அதர் தென் த ஒன் மென்ஷன் அண்டர் ட்ராக் 2. ட்ராக் 2ல் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே ஆல் அதர் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இப்போ ட்ராக் 3ல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14th வந்து சூட்ஸ் ஃபார் அல்டரிங் அண்ட் கேன்சலிங் ஆர் ஆடிங் என்ட்ரிஸ் இன் தி ரெஜிஸ்டார்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 14ம் வந்து ட்ராக் 3ல் வருது. ட்ராக் 4 என்ன சொல்லியிருக்காங்க, டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா such other matters not included in track 1 to track 3, அதாவது track 1, track 2, track 3 மூணுத்துலேயும் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து track 4ல் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது track 3 அண்ட் track 4க்கு எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காங்கன்னா 24 months, அதாவது 2 வருஷம் தான் டைம் பீரியட். ஸோ அதுக்குள்ளேயும் இந்த கேசஸை லார்ட்ஷிப்ஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கான தீர்வு வந்து அவங்க கொடுத்துடணும், தீர்ப்புகளை கொடுத்துடணும் அப்படிங்கிறது இதை உறுதி பண்ணுது. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து முக்கியமான ஒரு ரூல்ஸ். ஸோ த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி டைம் ஷால் பி ரெக்கார்ட் ஃப்ரம் த டேட் வென் த cases are included in list 1. So the time prescribed for disposal of these suits proceedings is the maximum time limit. ஸோ இது வந்து நான் சொன்னது எல்லாமே மேக்ஸிமம் டைம் அதுக்குள்ளேயே முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. இது வந்து ரூல் 3ல் இதை லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் படிச்சிருந்தேன் ரூல் 3ல் இருக்குது. ரூல் 5 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துரும். ஸோ ரூல் 5ல் வந்து காலிங் ஆஃப் கேசஸ், எப்படி வந்து கேசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சம்மன்ஸ் வந்து 4th ரூலில் பேசியிருக்காங்க. அது எல்லாமே சிபிசி ரிலேட் பண்ணி தான் இருக்குங்கிற மாதிரி தான் எல்லா ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம காலிங் ஆஃப் கேசஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு சர்வீஸ் மேட்டர் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ காலிங் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் நம்ம தாக்கல் செய்கிறோம், ஒரு நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கோர்ட்டில் போய் சமர்ப்பித்து சொல்ல போகிறோம் இல்லையா? அப்போது எப்படி வந்து அதை கேட்டு விசாரித்து அடுத்து வந்து கடைசி எப்படி ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க அப்படிங்கிற பற்றின விஷயத்தை தான் வந்து காலிங் ஆஃப் கேசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங் ஆஃப் கேசஸில் த ஸ்டேஜஸ் ஆஃப் த ஷூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி ஆஸ் ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த முறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமையல் செய்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாதம் வைக்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டீ போடுறீங்க, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல? அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேசஸ் ஒரு கேஸ் உள்ளே வரும்போது இந்த பிரச்சனை எப்படி அடுத்தடுத்து லெவலுக்கு போயிட்டு இது எப்படி முடியணுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஃபினிஷிங் டச்சோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் அண்ட் நோட்டீஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் அண்ட் சம்மன்ஸ் கொடுக்கணும், ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வழக்கு கொடுத்துருக்காங்க, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் தரப்பில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சம்மன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பீல்ஸ் ஆஃப் த சூட்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். அப்பியரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் நடக்கும். ஸோ அந்த சம்மனை பார்த்துட்டு அவங்க வந்து அப்பியர் ஆகணும், கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும், லார்ட்ஷிப் முன்னாடி அப்பியர் ஆகணும் சொன்ன தேதி அன்னைக்கு. சி வந்து ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கவுண்டர் ஸ்டேட்மெண்ட், அப்ஜெக்ஷன்ஸ். இப்போது சொன்னதை வந்து பொய்யா சொல்லியிருக்காங்க, இல்லை தவறுதலாக சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து அவங்க சரிப்பட்ட முறையில் சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா, ஏதோ தவறு இருக்குது அப்படின்னா அதை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி 3rd ஸ்டேஜில் சமர்ப்பிக்கணும். அதை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கவுண்டர் ஸ்டேட்மெண்ட், அப்ஜெக்ஷன் ஏதோ அது எல்லாமே ஒன்று தான். ஸோ அதை ஃபைல் பண்ணணும், ரிட்டனில் எழுதி கொடுக்கணும். டி என்ன சொல்லுங்க, ஹியரிங் ஆஃப் இன்டர்லாக்கட்ரி அப்ளிகேஷன். ஸோ ஐஏ நடுவில் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து ஹியர் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இ என்னென்னா ரெஃபரன்சஸ் டு தி ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலேஷன், லோக் அதாலத். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? கோர்ட்டுக்கு கேஸ் வருது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, லார்ட்ஷிப்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கோர்ட்டில் வந்து இதே மாதிரி கேஸ் போய்கிட்டே இருக்கணுமா, இல்லை உங்களுக்கு வந்து 2 பேர் உட்காந்து பேசுகிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணவான்னு கேட்பாங்க. சரின்னு சொன்னிங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலேஷன், லோக் அதாலத். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப இழுக்காது. ஸோ அவங்க போயிட்டு அப்பயும் திருப்தி அடையாத பட்சத்தில் எஃப்னு சொல்லக்கூடிய ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஃபார் சூட்ஸ். ஸோ என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி எழுதி டைப்பில் கொடுக்கணும்.
அடுத்து வந்து ஜி வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க தரப்பில் அவங்களோட எவிடன்ஸ் கொடுத்தது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது எக்ஸாமினேஷன் இன் சீஃப் நடக்கும், கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ரீ எக்ஸாமினேஷன்ஸுங்கிறது 3 முக்கியமான. ஸோ எக்ஸாமினேஷன் இன் சீஃப், அப்புறம் கிராஸ், அப்புறம் ரீ எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். 2 சைடும் வந்து அவங்க பேசிப்பாங்க. அண்ட் ஃபைனல் ஆர்குமெண்ட் வந்து இண்டிவிஜுவலாகவே கேட்டுப்பாங்க. ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. உங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்போசிட் பர்சனும் அவங்க இப்போ தரப்பில் சொல்லுவாங்க. ஸோ அதோட லார்ட்ஷிப்ஸ் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஐயில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸோடு கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஷல் காஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் 2 காஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபார் த காலிங் ஒர்க் எவ்ரி டே. ஸோ எப்பப்போ அடுத்தடுத்து டேஸ் வருதோ அது எல்லாமே கால் ஃபார் இந்த டேயில் வந்து காஸ்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ காஸ்ட் லிஸ்ட்டு ஒரு நாள் நான் காமிக்கிறேன். நீங்கள் ஹைகோர்ட் போர்ட்டலில் போனாவே காஸ்ட் லிஸ்ட் லிஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து ஃபோன்லேயும் பார்க்கலாம், ஆன்லைன் லேப்டாப்ஸ்லேயும் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கோர்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ஸ்டேஜ் வந்து எப்படி இந்த மீடியேஷன் அந்த ஆர்பிட்ரேஷன்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஹியரிங் ஐஏ references to arbitration, mediation, conciliation, lok adala, framing of issues, evidences, including the examinations in cross examination, re-examination of witnesses, arguments and judgments shall be listed in cause list 1. அடுத்து வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கோர்வையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இதுதான். ஸோ ஸ்டேஜஸில் இப்படி தான் இருக்கும். அடுத்தடுத்து வந்து கோர்ட் எல்லா ஒர்க் அவங்களுடைய கோர்ட்டோட ஒர்க்கு, ஸோ அதை அவங்க டோட்டலாக பார்த்துப்பாங்க. ஸோ இப்போது இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்வீஸ் மேட்டர்னால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஓவரால் ஜென்ரல். ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பல ஆக்டோட மிங்கிளாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ சிபிசின்னு வந்தால் லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 வந்தது. கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம். லைக் அந்த அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. 19 இருந்துச்சு, அப்புறம் 1963 வந்துச்சு. ஸோ இதோடைய லிமிட்டேஷன் ஆக்டோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பெருசு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 1963 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக 32 வித் த ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நாள் நான் இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக எடுக்கலாம். ஸோ இப்போ சர்வீஸ் மேட்டர்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஹேண்ட் புக் தான். ஸோ இந்த ஹேண்ட் புக்கில் வந்து சர்வீஸ் மேட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, சிம்பிளிஃபைடாக இருந்தது. அதுக்காக தான் சரி இது மட்டும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சர்வீஸ் மேட்டர் அப்படிங்கிறது ஹாஸ் பீன் டிஃபைன் டு மீன் ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் நமக்கு இருக்கக்கூடிய பென்ஷன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ பென்ஷன்ஸுக்கு நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரெமுனரேஷன் நடக்கும். அப்போ வந்து அலவன்சஸோட சேர்த்து நம்மளுடைய ரெமுனரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பற்றின விஷயங்கள், அதுவும் சர்வீஸ் மேட்டரில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். பென்ஷன் வந்து ஒழுங்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அப்பயும் ஃபைல் பண்ணலாம். அதர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்காம அலவன்சஸோ இல்லை வேறு ஏதாவது லைக் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போது அந்த சர்வீஸ் மேட்டரில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. Tenure including confirmation, seniority basis, promotion, reversion, premature retirement, superannuation. ஸோ இது எல்லாமே சர்வீஸ் மேட்டர்ஸ் தான். ஸோ நம்மளுடைய சீனியாரிட்டி பிரகாரம் போட மாட்டாங்க, ப்ரமோஷன்ஸ் கிடைக்காம இருக்கும். ஜூனியராக வந்து சேர்ந்தவங்க லேட்டாக பேட்ச்சில் வந்தவங்களாம் வந்து ப்ரமோட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ சூப்பர் ஆனுவேஷன்ஸ் இது எல்லாமே சர்வீஸ் மேட்டர் தான். தேர்ட் வந்து லீவ் ஆஃப் எனி கைண்ட். ஸோ லீவ் எடுக்கிறது வந்து அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வர வேண்டியது கம்மியாகும். ஸோ அப்போது சர்வீஸ் மேட்டரில் இதுவும் உள்ளடங்கும். ஸோ டிசிப்ளினரி மேட்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது, முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க சர்வீஸ் மேட்டரில் மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அதில் மேட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சு. லைக் அலிகேஷன்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா டிசிப்ளினரி மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எனி அதர் மேட்டர், இதை சார்ந்திருக்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து சர்வீஸ் மேட்டரில் உள்ளடங்கும். இப்போது த டெஃபினேஷன் இஸ் குவைட் எக்ஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னால் டெஃபினேஷன் வந்து ரொம்ப விலாசமாக பெருசாகவும் இருக்குது அண்ட் வைடு கானன்டேஷனாக இருக்குது அண்ட் ஹாஸ் பீன் ஹெல்ட் டு கவர் அதர் இன்சிடென்டல் அண்ட் ஆன்சிலரி மேட்டர்ஸ் லைக். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கிற விஷயங்களும் உள்ளடங்குது, அதுவும் சர்வீஸ் மேட்டர்னு அவங்களே சொல்கிறாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் குவார்ட்டர்ஸ். ஸோ அதுவுமே வந்து வந்து சர்வீஸ் மேட்டரில் உள்ளடங்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் யூ ஹாவ் எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் த பப்ளிக் ப்ரிமைஸ் ஆக்ட். ஸோ பப்ளிக் ப்ரிமைஸ் ஆக்டும் ஒரு நாள் எடுக்கிறேன். ஸோ எவிக்ஷன்ஸ் அதை வந்து எவிக்ட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்.
அண்ட் வந்து அதை தூக்கிட்டு வேறு எது பண்ணுறதா எடுத்து லைக் மாற்றம் செய்வதாக இருக்கட்டும், அதுதான் எவிக்ஷன் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் லைக் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். ஸோ ஃபேமிலி பென்ஷன்ஸாக இருக்கும் போதும் அது சர்வீஸ் மேட்டரில் உள்ளடங்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ லிமிட்டேஷன் ஆக்ட் நம்ம பார்ப்போம் இன் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ அதில் செக்ஷன் 3ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா செக்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுடைய முக்கியமான ஒரு கோர்ட்டில் எத்தனை நாள் நடக்கணும், லைக் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மெரிட்டோரியஸில் போயிடும். மெரிட்டில் தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே யாராவது அப்பியர் ஆகலை, வைக்கலை, இல்லை அந்த மாதிரி ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை சிம்பிள் ஃப்ளோ சார்ட் படிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போவோம். ஸோ இது என்கிட்ட கையில் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ளோ சார்ட் ஆஃப் அ கேஸ் ஃபைல்டுன்னு ஹைகோர்ட்டில் பார்த்துருவோம். ஹைகோர்ட்டில் எப்படி கேஸஸ் சொன்னால் பெட்டிஷனர் யார் முறையிடுறாங்களோ அவங்க போய்ட்டு பெட்டிஷனர் போய் கம்ப்ளைண்ட் போய் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி கேசஸ்ன்னு முடிவு செஞ்சு சிவில் ரிட் பெட்டிஷனில் வருமா இல்லை கிரிமினல் ரிட் பெட்டிஷனில் வருமா அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. லைக் இது வந்து குற்றவியலில் வருமா இல்லை வந்து நம்மளுடைய சிவில் வழக்குகள் சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து அசையும் அசையா சொத்துக்களில் வரக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒரிஜினல் ஜுடிஷிஷன்ஸில் வருதா கேசஸ் வருதா இல்லை வந்து அப்பலேட் ஜுடிஷிஷன்ஸில் வருதா அப்படிங்கிறது கேட்டகரி பண்ணுவாங்க பெட்டிஷனர். அவங்க அட்வொகேட்ஸ் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை ஃபைல் செக்ஷனில் கேட்டு அதை ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நோட்டீஸ் டு த ரெஸ்பாண்டன்ட் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் போகும், சம்மன்னாக போகும். அப்புறம் அவங்க வந்து கவுண்டர் ரிப்ளையோ கவுண்டர் அஃபிடவிட்டோ அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைல்டு பை தி ரெஸ்பாண்டன்ட் இன் ஹைகோர்ட் த்ரூ கவுன்சில்ஸ் மூலிமா அட்வொகேட் வச்சு அவங்க செஞ்சாகணும். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஜாயின் பண்ண வேண்டியவங்க ரிப்ளை டு த கவுண்டர் அஃபிடவிட் ஏதாவது வேறு யாராவது வரவங்களா இருந்தால் உள்ளே வரும். அப்புறம் ஆர்கியூமெண்ட் நடக்கும். போத் த பார்ட்டிஸோட கவுன்சில்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் இல்லை ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சப்பார்டினேட் கோர்ட்டில் எப்படி நடக்கும்னு சொல்லலை. ஸோ ஹைகோர்ட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா 3 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் அதிகம். ஒன்று அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு டைரக்ஷன்ஸ் வந்து லோவர் கோர்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் திருத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வந்து அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ முறையை வந்து அலோவ் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து இல்லை சரிப்பட்டு வராது டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் 3 விஷயம் தான் நடக்கும். டிஸ்போஸ் அண்ட் டிஸ்மிஸ்னு இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அதை டிஃப்ரென்ஸ் அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட்டோ யாராவது ஒருத்தவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா இப்போது ரிவ்யூ பெட்டிஷன் இன் ஹைகோர்ட்டில் போடுவாங்க. ஸோ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்கும். ஃபைனலாக வந்து ஒரு டிஸ்மிஸ் ஆயிருக்கா அலோவ் ஆச்சா அப்படி அந்த டைரக்ஷன்ஸ் சொல்லி செய்யாத பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து டிஸ்மிஸ்ஸாக அலௌடா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ஃப்ளோ சார்ட். இது வந்து எல்லாமே ஹேண்ட் புக்கில் இருக்கிறது. ஸோ எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்டில் இல்லை வந்து எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ஆக்டில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஸோ இந்த ஹேண்ட் புக்கோடதும் ஃபுல்லாக கொடுக்குறேன். இது வந்து சிம்பிளிஃபைடாக இருந்தனால இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதை போய் பாருங்கள், தேவைப்படுறவங்க படித்து பாருங்கள். ஸோ இது ஒரு ஃப்ளோ சார்ட் ஜுடிஷியரி சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ லோவர் கோர்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் சார்ட் இது. இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. லோவர் கோர்ட்டில் வந்து நார்மலாக சிஜேஎம், சப் ஜட்ஜ், முன்சிஃப் கோர்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் காசஸ் எல்லாமே வரும். ஸோ இவங்களுக்கு ஹையரில் இருக்கவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட். ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க யார் இருக்காங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் மேலே யார் இருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸஸ் இருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்ஸ்க்கு எல்லாம் மேல் இருக்கக்கூடிய கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் ஜுடிஷியரி சிஸ்டம் இதுதான். ஸோ அதுலேயே நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, நிறையா ட்ரிபியூனல்ஸ் கோர்ட்ஸ் இருக்குது. லைக் அதே மாதிரி ட்ரிபியூனல் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சில பேரை மட்டும் பார்க்கக்கூடிய எஸ்சி எஸ்டி கமிஷன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி கமிஷன்ஸ் ஃபார் உமன்ஸ் இருக்காங்க, மைனாரிட்டிஸ் இருக்காங்க, டிசபிலிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பெஷலைஸ்டு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ வந்து எத்தனை நாளைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா ஜாலியாக ரேப்போவாக பேசிட்டு தான் இருப்பீங்க. பட் அன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நான் மைனாரிட்டியை சார்ந்தவங்க, நான் ஒரு பெண்மணி, நான் ஒரு வீக்கர் செக்ஷன் பெண்மணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து ஒரு லைக் நான் வந்து ஒரு டிசேபிள்டு, என்ன இந்த மாதிரி பேசிட்டாங்க. ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ஸ்டாண்டுக்குன்னு எடுக்கும்போது சட்ட இதான் போகும்போது, நாங்கள் டிசேபிள் கிரவுண்டில் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய யூ ஹாவ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம யாரும் பிரிவினையெல்லாம் பார்க்குறது. ஆனால் ஒரு கேஸ்ன்னு போகும்போது நான் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவன், என்னை இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் ஜாலியாக ஜோவியாக தான் பேசுவோம். நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லோரும் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் தான். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுடைய லீகல் ஸ்டாண்ட் எடுக்கும்போது நான் இன்னாரை சேர்ந்தவன், என்னை இப்படி சொல்லி திட்டாங்க, நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னா இந்த மாதிரி அசிங்கமாக பேசிட்டாங்க, இந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. சீரியஸாக அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஹைராக்கி படித்தேன் இல்லையா? ஸோ இந்த ஹைராக்கியில் வந்து கிரிமினல் போலீஸ் ஸ்டேஷன் போகிற எல்லா கேஸஸும் கிரிமினல் கோர்ட்ஸ்க்கு போகும், ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் போனாலும் போகாட்டினாலும் ஏடபிள்யூபிஎஸ் கேஸு, ஆக்சிடென்ட் கேசஸ்ஸு, எல்லா கேஸஸும் மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ் எல்லாமே வந்து ஒன்று போலீஸ் அஃபிஷியல்ஸ் போகும், இல்லை சிபிசிஐடி அது வந்து மாற்றி விடுவாங்க, இல்லை ஸ்டேஷன்ஸ் வந்து ஜுடிஷியேஷன் மாறி போகும். அதனால் நிறைய பேருக்கு இருக்க மித்து என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூஸ்டெல்லாம் பிடிக்கிறாங்க, கோர்ட்டு கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ வந்து அதுக்குன்னு தனியாக வந்து கிரிமினல் கோர்ட்ஸ் அதனால தனியாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ட்ரக்ஸ் பிடிச்சிருப்பாங்க, கஞ்சா கேஸு, லைக் ப்ராஸ்டியூஷன் கேசஸ்ஸு, ப்ராஸ்டியூட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது ஃபேக் கேஸஸோ இல்லை நார்மல் கேஸோ அதை பற்றி இல்லை. ஸோ இது எல்லா ஒன்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேசஸ் எல்லாமே கிரிமினல் சைட் கோர்ட்ஸ் போயிட்டு தான் அது முடியும். நிறைய பேர் வந்து லைக் மகளிர் சைடெல்லாம் போனோம்னா கோர்ட்டுக்கு எதுக்கு நாங்கள் போகிறோம் மேடம், போலீஸ்லேயே பேசி முடித்து தட்டி பயமுடுத்திலாம் அனுப்பிவிட மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் வந்து எஃப்ஐஆர் மாதிரி போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அவங்க அந்த எஃப்ஐஆரை வந்து நான் சொன்ன மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டு முடிக்கணும். நான் சார்ஜ் ஷீட் போட்டு முடிக்கிறதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் நண்பர்கள் சொன்னீங்க, அதை எந்த ஓகே சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் எஃப்ஐஆர்லாம் பேசி முடிக்க முடியாது. அதனால தான் அது ரொம்ப கம்பைல்டாக கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து மேனுவல் பார்த்து தான் நம்ம வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்ஐஆர் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட் போடுற வரைக்குமே நீங்கள் அந்த இதில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ எஃப்ஐஆர் போட்டு முடிக்காத வரைக்கும், அது முடியாத வரைக்கும் யூ வில் பி வெளிநாட்டுக்கு போகிறதோ வைக்கிறது ரொம்ப சீரியஸ் அண்ட் ஹீனியஸான க்ரைம்ஸ் இருக்குது. பாஸ்போர்ட்ஸ், இல்லை வந்து ஆள் கடத்தல், இல்லை உடல் உறுப்புகள் வந்து கடத்தல் பண்ணுறாங்க, இல்லை வந்து லைக் ஒரு கூட்டத்தில் வந்து அக்யூஸ்ட் லைக் கேங்ஸ்டர்ஸ் யாராவது இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கிற பதில் உங்களை மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் தெரியாமல் மிஸ்டு கால்ஸ் ஏதாவது இருந்தால் ட்ராக் பண்ணும்போது உங்களை தான் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டால் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகும். கோர்ட்டில் எல்லா விசாரணைகள்லாம் நடந்து அப்புறமா தான் உங்களுக்கு வரும். ஸோ பாக்ஸோ கேஸ், ரேப் கேசஸ், குழந்தைங்களுடைய இருக்கக்கூடிய குழந்தைங்களே பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த 18 கீழே இருக்கவங்களே 2 பேரும் வந்து லைக் they are into sexual life or something like that அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஸோ அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திருட்டு பண்ணுறவங்க, ஜே போகிறவங்க தனியாக அது கோர்ஸ் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ என்னென்னா உங்களுக்கு மேக்ஸிமம் போலீஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னாவே போலீஸ் ஸ்டேஷனோட முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி அடித்து மிரட்டி அப்படிலாம் மேக்ஸிமம் அனுப்ப மாட்டாங்க. ஒன்ஸ் கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஜேஎம் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்க்கு வந்து போயிடும் அது. ஸோ ஜேஎம் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக் இப்போ ராம்நாடோ இல்லை வந்து லைக் மதுரை ஒரு அதுலேயே நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்தந்த பர்டிகுலர் ஃபோரமில் போயிட்டு முடிஞ்சு தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்து ஸ்டேஜ் நீங்கள் போயிட்டு இருக்க மாதிரி எஃப்ஐஆர் போட்டதை குவாஷ் பண்ண சொல்லி கேட்பாங்க, சார்ஜ் ஷீட் போட்டதை வந்து மெரிட்டில் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். பிரச்சனைகள்னு தெரிஞ்சாவே ஒதுங்கிக்கோங்க, பிரச்சனையான ஆட்கள் தெரிஞ்சால் ஒதுங்கிக்கோங்க. லைக் அதுதான் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். யார்கிட்டையும் வந்து டோன்ட் எவர் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன்டு டிஸ்பியூட்ஸ் அண்ட் பிரச்சனைகளில். ஸோ நிறையா காமாகவே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டீல் பண்ணிக்கூட விஷயங்கள் நிறையா இருக்குது.
டோன்ட் கம் இன்டூ ட்ரபிள் பண்ணுற பீப்புள் கூட நீங்களும் ட்ரபிள்ஸமாக மாறிக்காதீங்க அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போனால் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிச்சு விட்ருவாங்கன்னு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து யூ நீட் டு ஃபேஸ் த கோர்ட், நோ அதர் கோ. உங்களுக்கு பதிலாக வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூட வருவாங்க. அது ஒன்று தான் சேஞ்ச். நீங்கள் வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்னா அவங்க கம்ப்ளைனண்ட்டில் பேரை போட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சோ அண்ட் ஸோ ஸ்டேஷன் சொல்லிட்டு வருவாங்க, புகார் சொல்லி வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி சிவில் மேக்ஸிமம் வழக்குகளில் வந்து சிஎம்சிஎல் மூலியமானால டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இல்லை வந்து கலெக்டர்ஸ் ஆஃபீஸு இல்லை கமிஷனர்னா எஸ்பி ஆஃபீஸ் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்டண்ட்டாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ யார் வந்து நம்ம ரெஸ்பாண்டோ பெட்டிஷனரோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ இது ஆர்டர் மாறுமே தவிர மற்றபடி வந்து எல்லா கேஸஸும் சிவிலோ கிரிமினலோ எல்லா கேஸும் கோர்ட்டுக்கு போய் தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் லிமிட் இருக்குது. பட் டைம் லிமிட்டு எக்ஸீட் பண்ணி ஒரு சில நேரம் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லார்ட்ஷிப்ஸ் அவங்களுடைய ஓன் டிஸ்கிரிஷனில் இன்டர்பிரிட்டேஷன்ஸில் அவங்களுக்கு என்ன மனசுக்கு வந்து நியாயமாகப்படுதோ சட்டத்தை உடன்பட்டு அவங்க வந்து நிறையா பேரை வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் டைம் அலோவ் பண்ணுவாங்க. கண்டோன் டிலேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையிலேயே உடம்பு முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் காட்டும் போது கண்டிப்பாக இயல்பான விஷயம். ஸோ அது எல்லாமே வந்து தருவாங்க. இன்னொரு வாட்டி வந்து ஒரு வெக்கேஷன்ஸ் லீவ்ஸ் அண்ட் கோர்ட்ஸோட எப்படி ஒர்க்கிங் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். எதுக்காக நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஹாலிடேஸ் லைக் ஒகேஷ்னல் லீவ் ஹாலிடேஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இன்றைக்கி ரொம்ப 2 முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 ரூல்ஸில் 2007 ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ஹேண்ட் புக் இது உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். லிமிட்டேஷன் ஆக்டும் நான் போடுறேன், அதுவும் லிங்க்கில் போய் படித்து பாருங்கள். ஸோ இந்த ஹேண்ட் புக்கில் சர்வீஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். ஒரு வழக்குகளில் இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சிவில் பேஸ் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வெக்கேஷனல் லீவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸ், கோர்ட்டோட ஹாலிடேஸ் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அண்ட் டிலேஸ்லாம் எப்படிலாம் ஏற்படுது, என்ன மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் உள்ளடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.